ஃபரீதுங்கிறவர் கேட்குறாரு, இமாம் தொழுகையில் சலாம் சொல்லிவிட்டார், ஆனால் நான் அத்தஹியாத் மட்டும்தான் ஓதி உள்ளேன். இப்போது நான் சலாம் சொல்ல வேண்டுமா அல்லது சலவாத்து துவா ஓதிவிட்டு தான் சலாம் சொல்லணுமா? அதாவது தொழுகையில் இமாமை பின்பற்றுறோம். இமாமை பின்பற்றி தொழும் பொழுது இமாம் செய்கிறதையெல்லாம் நம்ம செய்கிறோம். அவர் ருக்குக்கு போனால் நம்ம ருக்குக்கு போயிடுறோம். அவர் ருக்குலேருந்து எந்திரிச்சா நம்மளை எந்திரிக்கிறோம். அவர் சைதாவுக்கு போனால் நம்மளும் சைதாவுக்கு போகிறோம். அப்போ எல்லாத்துலையும் அவரை ஃபாலோ பண்ணுறோம்ல. அந்த மாதிரி இப்போ அத்தஹியாத்தில் உட்காந்துட்டோம், கடைசி ரக்காத்தில் உட்காந்தாச்சு. அத்தஹியாத்தில் நம்ம அத்தஹியாத்து ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அவர் வேகமாக மின்னல் வேகத்தில் ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டார். இப்போ சலாம் கொடுத்துட்டோன்னே இப்போ இமாமுடைய தொடர்பை நம்ம நிறுத்திட்டு நம்மளும் சலாம் கொடுத்துடணுமா? நமக்கு ஓத வேண்டியது ஒன்று கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, அதை ஓதிட்டு தான் செய்யணுமாங்கிறது அவருடைய கேள்வி. இந்த ஓதுறதை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தஹியாத்துடைய விஷயம் எந்த அந்தஸ்தில் மார்க்கத்தில் இருக்கிறது? விரும்பினால் அத்தஹியாத் ஓதிக்கொள்ளலாம், விரும்பினால் ஓதாமல் இருக்கலாம். அப்படி உள்ள விஷயமா கண்டிப்பாக ஓதணுமா? அதை முடிவு பண்ணணும். கண்டிப்பாக ஓதனமாக இருந்தால் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டால் உங்கள் தொழுகை செல்லாது. இமாமு சலாம் கொடுத்தா நீ பாட்டு சலாம் கொடுத்துட்டு போய் எனக்கு ஒன்றும் வேலை பாக்கி இருக்குது என்று நீ ஓதிட்டு இருக்கணும். கட்டாயமெல்லாம் கிடையாது, சுண்ணத்து தான் அப்படின்னு நிலையாக இருக்குமே என்று சொன்னால் இப்போ இமாம் பின்பு அல்லவே கேட்க மாட்டான்ல, சுண்ணத்தான விஷயம் தானே. அவர் சலாம் கொடுத்தா நீங்களும் சலாம் கொடுத்துடலாம். இப்போ அத்தஹியாத்துடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் அது ஒரு கட்டாய கடமை. எப்படி கட்டாய கடமைன்னு கேட்டால் குன்னா நகுலு கபுலா யுஃபுர்தாலைன தஷஹுது. தஷஹுது என்ற அத்தஹியாத் என்பது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அஸ்ஸலாமு அலல்லா, அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். அஸ்ஸலாமு அலா ஜிப்ராயில், அஸ்ஸலாமு அலா மீகாயில் என்று சொல்லி கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தஷஹுதை கற்றுத்தந்தார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸு பைஹக்கியில் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் தஷஹுதை ஃபர்லாக்குவதற்கு முன்னால், தஷஹுது முதல்ல ஃபர்லாக இருக்கவில்லை. அஸ்ஸலாமு அலா ஜிப்ராயில், அஸ்ஸலாமு அலா மீகாயில்னு சொல்லுவாங்க அத்தஹியாத்தில் உட்காந்துக்கிட்டு. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். பிறகு எங்களுக்கு தஷஹுதை கற்றுத்தந்தாங்க, அதை கடமையாக ஆக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ தஷஹுது என்பது அந்த அத்தஹியாத்தில் உள்ள விஷயத்தில் மூணு மேட்ரு இருக்குது. ஒன்று தஷஹுது, ஒன்று ரெண்டாவது சலவாத்து, மூணாவது துவா. மூணு விஷயங்கள் இருக்கிறது. தஷஹுது எதுன்னு கேட்டால் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அது வரைக்கும் உள்ளது தஷஹுது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் பாரிக்கலாம் ஓதுறோம்ல, அது சலவாத்து. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்ன அஊது பிக்கன்னு ஓதுறோம்ல, அது துவா. அத்தஹியாத்துங்கிற அந்த இருப்பில் மூணு ஒரே கண்டினியூவான ஒரு செயல் மாதிரி இருந்தாலும் அதில் மூணு பேரில் உள்ள வணக்கங்கள் இருக்குது. ஒன்று தஷஹுது. அப்போ தஷஹுது என்னது? கம்பல்சரி. ஏன்னா தஷஹுது கடமையாவதற்கு முன்னால் நாங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பைஹக்கியில் வர்ற ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் இது. அப்போ அத்தஹியாத்திலேருந்து ஆரம்பித்து என்ன செய்யுது? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும், இது வரைக்கும் கம்பல்சரி. இது வரைக்கும் நீங்கள் ஓதாமல் இருந்தீர்களேயானால் அதை ஓதி முடிச்சு தான் உங்களுக்கு தொழுகையை செல்லணும். அப்போ இமாம் சலாம் கொடுத்தா நீங்கள் ஓதிட வேண்டியதான். சரி, இதை கடந்து வந்துட்டீங்க. இப்போ செலவாத்து ஓத, செலவாத்துக்கு என்ன அந்தஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட பஷீர் இப்னு சாதுங்கிறவர் கேட்குறாரு, அமரனல்லாஹு அன்னு சல்லி அலைக்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள் மீது செலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். அதாவது இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி, அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். கைஃபனு சல்லி அலைக்க, உங்களுக்கு நாங்கள் எப்படி செலவாத்து சொல்வது என்று அந்த சஹாபி கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு வஹிக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மோதிரம்ல அந்த செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் இந்த சஹாபி கேட்குறாருல, என்ன கேட்குறாரு? அல்லாஹ் செலவாத்து சொல்லுமாறு எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான், நாங்கள் எப்படி சொல்லுவதுன்னு கேட்குறாரு. அப்போ சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமாங்கிற கட்டளை தொழுகையில் செலவாத்து ஓதுவதைத்தான் சொல்கிறது. அப்படி தான் அந்த சஹாபி விளங்கிட்டு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் அந்த விளக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படிலாம் கிடையாதுப்பா, அது இது கட்டளை இல்லையே, தொழுகைக்கு உள்ள விஷயம் இல்லையேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அவர் எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறாரு? அமரன் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அன்னு சல்லி அலைக்க, உங்கள் மீது செலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இப்போ கைஃபனு சொல்லி அலைக்க, எப்படி செலவாத்து சொல்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ கட்டளையிட்டிருக்கான்னு வருதில்ல, அந்த கட்டளை இன்னல்லாஹு மலாயிக்கத்துங்கிற கட்டளை எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் தொழுகைக்கு உள்ளது தான். மற்ற நேரத்துலையும் செலவாத்து ஓதுவது விரும்பத்தக்கதில் வந்துடும். தொழுகைக்குள்ளே ஓதுவது அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான்னு வர்றதுனால
அத்தஹியாத்தில் வந்து செலவாத்து ஓதுறது வந்து கட்டாயம், அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு விஷயம் என்று வரும்பொழுது அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதும் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதும் ரெண்டு ஜோடியாக வரும்ல, அது வரைக்கும் ஓதுறதும் கடமை தான். அப்போ அதை நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இமாமு சலாம் கொடுத்தாலும் நீங்கள் ஓதிட்டு தான் இந்த இல்லாட்டி இந்த கடமையை விட்டுட்டீங்கன்னு கடமையை விட்டால் தொழுகை இல்லைன்னு அர்த்தமாயிரும். அப்போ அத்தஹியாத்தில் தஷஹுது வரைக்கும் ஓதுறதும் கடமை, செலவாத்து ஓதுறதும் கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வருகிறது. அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்து என்னென்னா அல்லாட்ட பாதுகாப்பு தர்ற விஷயங்கள், அந்த விஷயம் அதாவது தஷஹுது செலவாத்து ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தரோம்ல, அவுது பில்லாஹி மின் அதாபி ஜஹன்னம் மின் அதாபில் கபரி மின் ஃபித்னத்தில் மஹியா உல் மமாத் ஒமின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி துவாக்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா ஃபரக அஹதுக்கும் மின தஷஹுதில் ஆஹிரி, கடைசி தஷஹுதை ஒருவர் முடித்த பிறகு ஃபல்யத அவ்வது பில்லாஹி மின் அர்பஇன், 4 விஷயங்களை விட்டவன் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி கொள்ளட்டும். எந்த 4 விஷயம் வேண்டாம், மின் அதாபி ஜஹன்னம், நரகத்துடைய அதாபில் இருந்தும், ஒமின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையில் இருந்தும், ஒமின் ஃபித்னத்தில் மஹியா உல் மமாத், வாழும்போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும், ஒமின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 4ல் இருந்து பாதுகாப்பு தேடட்டும் என்று கட்டளையிடுறாங்க. அப்போ அந்த அத்தஹியாத்துக்கு பிறகு செலவாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த துவாவும் அவசியம், கண்டிப்பான ஒரு விஷயம்னு ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த ருக்கு சஜிதாவோட தஸ்பீ சொல்கிறோம்ல, அந்த ரேஞ்சில் உள்ளது கிடையாது அத்தஹியாத்துங்கிறது, எல்லாமே கடமையான விஷயம். அத்தஹியாத்தில் உள்ள ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்லணும்ல, ஒருத்தன் சும்மா குனிஞ்சிட்டு சும்மா எந்திரிச்சிட்டான், தொழுகை பாதிக்காது, நன்மை குறையும். சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லலையா, அதனால தொழுகை பாதிக்காது. ஏன்னா அது வலியுறுத்தி சொல்லப்பட்டது கிடையாது. அல்ஹம்து சூரா வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அத்தஹியாத்தில் உள்ள 3 வலியுறுத்தப்பட்டிருக்கு. அத்தஹியாத்தில் 3 பாட்டு இருக்கிறது, தஷஹுதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது, செலவாத்தும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3மே கட்டாய கடமையாக இருக்கிற காரணத்தினால இமாமு வந்து நம்ம அதில் எந்த இடத்துல நின்றாலும் நம்ம சலாம் கொடுத்தாரே, ஆனால் அவரை கண்டுக்கிறார், அவர் வேலை முடிஞ்சிருச்சுல, இனிமேல் இமாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தர் லேட்டாக வந்தார்னு வைங்க, லேட்டாக வந்தவர் இமாமை பின்பற்றாரு, 2வது 3வது ரக்காத்தில் வர பின்பற்றுவார். எது வரைக்கும் பின்பற்றுவார், இருப்பில் உட்கார வரைக்கும் பின்பற்றிடுவார். சலாம் கொடுத்தோன்னு பின்பற்றுவாரா, அவருக்கு மிச்சம் உள்ள கடமையை செய்வதற்கு எந்திரிச்சிடுவார்ல, அதுக்கு முன்னாடி பின்பற்ற தான் செஞ்சார். நம்ம லேட்டாக வந்தாலும் அவர் குனியும் போது நம்மளும் குனிகிறோம், அவர் உட்காந்து நம்மளும் தான் உட்காரோம். அதே நேரத்தில் எது வரைக்கும் இந்த பின்பற்றுதல் இருக்கும், சலாம் கொடுக்குற வரைக்கும் தான் இருக்கும். சலாம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இவர் என்ன நினைக்கணும், எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கடா, உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ செஞ்சுட்டு போ, எனக்கு மிச்சம் உள்ள கடமை நிறைய இருக்குது, அதனை செய்வேன்னு எந்திரிச்சு அடுத்த ரக்காத்துல ஆரம்பிக்கிறார்ல, அதே மாதிரி தான். அதனால் அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது இமாம் வந்து அவர் முன்னாடி பாதியிலே சலாம் கொடுத்துட்டாரே, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கிறவே தேவையில்லை. நீ முழுசாக 3 தஷஹுதையும் ஓதிவிட்டு செலவாத்தையும் ஓதிவிட்டு அந்த துவாவையும் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கணும். அதுதான் சரியான முறை.